நான் வந்து மேரி வனிதா ஈஸ்வரி நகர்லேருந்து வரேன். இந்த சந்தை வந்து காலங்காலமாக இருக்குது. ஆனால் இன்னைக்கு வந்து ஒரு போராட்டம் நடந்திருக்கு. அது வந்து எங்களுக்கு கொஞ்சம் கூட மனசில் கஷ்டமாக இருக்குது. அது ஏன்னா நாங்கள் இது ஒரு ஃப்ரைடே ஆனால் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குது. எங்களுக்கு எல்லா விஷயமும் நாங்கள் பார்க்குறோம். எங்களுக்கு சந்தோஷம் இருக்குது. இந்த சந்தோஷத்தையும் கவர்மெண்ட் எங்களுக்கு கெடுக்கிறாங்க. இது தயவுசெய்து கெடுக்காத அளவுக்கு இந்த சந்தையில் வந்து ஒரு டாய்லெட் வசதி அந்த மாதிரி சந்தையை மேம்படுத்துங்க. ஒரு தடுங்கல் பண்ணாதீங்க. இதை வந்து எடுக்காதீங்க. நம்ம பாரம்பரியத்தையே கெடுக்காதீங்க. இந்த சந்தையில் நாங்கள் வாரமான வந்து கோழியிலேருந்து நாயிலேருந்து எல்லாமே நாங்கள் பார்க்குறோம். அதிசயமான பொருளை கூட பார்க்குறோம். நீங்கள் மேம்பாலம் கட்டியிருக்கீங்க. அதில் வந்து 2 சைடும் வண்டி போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கீங்க. கீழே ஃப்ரீயாக தான் இருக்குது வண்டி. ஆனால் வந்து எல்லா வண்டியும் வந்து ஈவினிங்கில் இங்கே தான் வருது, இந்த பக்கம் தான் வருது. மக்களை டிஸ்டர்ப் பண்ணுற அளவுக்கு வருது. எங்களுக்கு அதை ஏற்றுக்கக்கூடிய மனசு இல்லை. சந்தை வேணும். ஏன்னா நாங்கள் பாரம்பரியத்தையே இதையும் இழக்க விரும்பலை. நாங்கள் எல்லாத்தையும் இழந்துட்டோம், இதையும் இழக்க விரும்பலை. எங்களுக்கு அது இது ஒன்று வேணும். வருஷ கணக்கில் என் பிள்ளைங்க என் சந்ததியாரெல்லாம் வந்து பார்க்குற அளவுக்கு இந்த சந்தை இருக்கணும். எங்களுக்கு ஒரு மக்களை பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது. எல்லாரையும் சந்திக்கிற மாதிரி இருக்குது. வியாபாரிங்க கூட நாங்கள் வந்து நண்பர்களாக இருக்கிறோம். ஏன் இதை கெடுக்குறீங்க? கவர்மெண்ட் இதை பொறுப்பெடுத்து நல்லபடியாக இந்த சந்தையை விரிவாக்கணுமே கண்டி இதை சுருக்கக்கூடாது. இதை வந்து எதுவும் பண்ணக்கூடாது. என் கடை வந்து 8 வருஷமாக வச்சு நடத்தின்னு இருக்கேன். 8 வருஷமாக வந்து வியாபாரம் அவ்வளோ வந்து வாரத்தில் ஒரு நாள் தான் எனக்கு சந்தை. அதனால எனக்கும் ஃபேமிலி அந்த அளவுக்கு ரொம்ப வசதிலாம் இல்லை. சந்தைக்கு வந்தால் தான் பொழப்பே. வருமானம் எதுவுமே இல்லை. 8 வருஷமாக வந்துன்னு இருக்கேன். ஒரு தீர்வான இடமே இது போட்டிருந்த இடத்த வந்து இன்னைக்கு காலையில் காலி பண்ண சொல்லிட்டாங்க. காலி பண்ண சொல்லிட்டு ரோட்டுக்கு அமிச்சு இது போல் கடை இல்லை அது போல் அமிச்சு அதுக்கப்புறம் சாலை மறியல் பண்ணாங்க. மாலையர்லாம் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. அதுக்கப்புறம் 11 மணிக்கு விட்டாங்க. வியாபாரமும் எதுவும் இல்லை. இதை நம்பி தான் இது எங்களுக்கு வாழ்வாதாரமே தான். இளநீ தான் இது. நம்மளுக்கு எதுவுமே இது தொழிலெலாம் எதுவும் தெரியாது. இளநீ வெட்டுறது தான் தொழில். அதை வந்து இப்போ இது கடை வந்து எங்கள் சென்ட்ரு கடை வந்து வைக்கக்கூடாது, சென்டராக கடை போடக்கூடாது. இதால் போக்குவரத்து நெரிசல் எதுவுமே பாதிக்கப்படலை. ஏன்னா பிரிட்ஜு கட்டிட்டாங்க, எல்லாமே இதுவாகிட்டாங்க. இது கடை ஃபேஸ் வந்து ரோடுக்கு வந்து ஃபேஸ் வந்து பெரிய இடமா தான் விட்டு வச்சிருக்கு. வண்டி போகுது, போக்குவரத்துலாம் நெரிசல்லாம் இல்லை. அது மொத்தம் எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. வியாபாரம் ரொம்ப பாதிக்குது. அது மொத்தம் இங்கே வந்து மகளிருக்கு வந்து ஒரு கழிப்பிடமோ எந்த வசதியும் கிடையாது. எல்லாம் வாங்குறாங்க. அது இடத்துக்கு வந்து இடம் பிடிக்கிறதுக்கு வந்து 2000 ரூபாய் கொடுத்தாங்க, காசு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வாரத்தில் ஒரு நாள் 500 ரூபாய் கொடுப்போம் இடத்துக்கு. அதுக்கப்புறம் வண்டி உள்ளே வர்றதுக்கு 250 ரூபா. இது போல் நான் இது எங்கள் செங்கல்பட்டு மாவட்டம் கடப்பாக்கத்துலேருந்து வரேன். ஆனால் எதுவுமே வியாபாரம் ஆனால் தான் இது காசு, இல்லைன்னா நஷ்டம். வண்டி வாடகை 4800 ரூபா. அங்கேருந்து நாங்கள் பிடிச்சி வர்றது ஒரு வண்டி ஷேர் பண்ணி 4 பேர் 5 பேர் மொத்தமாக வரோம். திடீர்னு கடை எடுன்னு சொல்கிறாங்க. கடை இது எப்பவுமே திருப்பியும் இது வாழ்வாதாரத்தை தரணும். நாங்கள் வியாபாரம் பண்ணுறது சந்தை கடை போடுறதுக்கோசம் வந்தோம். அந்த நடு சண்டையில் வந்து கடைலாம் இருக்கக்கூடாது, எடுக்குன்னு சொல்லுங்க. அதனால வந்து இந்த அடி காசு வாங்குறவங்க வந்து எங்கள் கடைக்கு வந்து 500 ரூபாய் வாங்குறாங்க ஐயா. நாங்கள் வெயிலில் வெந்து தணிறோம். திடீர்னு எங்களுக்கு பாத்ரூம் வந்தால் கூட போகிறதுக்கு கூட இங்கே வசதி இல்லை ஐயா. வசதி இருந்தால் போனாலும் நாங்கள் வெயிலில் வெந்து தணிஞ்சு அந்த வண்டி உள்ளே வர்றதுக்கு 250 ரூபாய் ஐயா டோக்கனு. அது டோக்கனை நாங்கள் கொடுத்து வாவுரி எரிஞ்சுக்கினா நாங்கள் உள்ளே வந்தாலும் இங்கே சந்தை கடை போடுறதுக்கு இங்கே விட மாட்டேன், அனுமதி கிடையாதுன்றாங்க ஐயா. நாங்கள் ஒருத்தர் 50,000க்கு 60,000க்கு 70,000க்கு பொருள் வாங்கிக்கின்னு வரோம். வாங்கிக்கின்னு வந்து அந்த வெயிலில் வந்து தணிஞ்சோம். இந்த அடி காசு வாங்குறவங்க வந்து அந்த காசை பாதி பிடிங்க போயிடுறாங்க. அதனால இங்கே கடைலாம் கிடையாதுன்றாங்க ஐயா. எப்படியாவது நீங்கள் தான் உதவி பண்ணி, கவர்மெண்ட் உதவி பண்ணி எங்கள் மக்களுக்கு, ஏழை மக்களுக்கு, நாங்கள் ஏழை பிழைக்கிறதுக்கோசம் நாங்கள் இந்த இடத்துக்கு வரோம் சாமி. அதனால நீங்கள் தான் பார்த்து எங்களுக்கு உதவி பண்ணுங்க ஐயா. இந்த அடி காசு வாங்கிறது, இந்த வண்டி வாடகை வாங்கிறது, இதெல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் குறைச்சி எங்களுக்கு போட்டு நிர்வாகம் பண்ணி எங்களுக்கு கொடுங்க சாமி. நீங்கள் இப்ப என்ன சொல்றாங்க? கடை போடக்கூடாதுன்னு சொல்றாங்க. கடை போடக்கூடாதுன்னு சொல்றாங்க ஐயா. எங்களுக்கு எவ்வளவு நாளா கடை போட்டுட்டு இருக்கீங்க? நாங்க வந்து 9 வருஷமா கடை போட்டுங்கிறோம் சாமி. இந்த இடத்த நாங்க கடை போட்டு வியாபாரம் பண்ணின்னு வருவோம். ஆனா இந்த அடி காசு வாங்குறவங்க வந்து நாங்க டெய்லி வந்து சந்தை போடுறோம் கிடையாது, கடை உழறது கிடையாது. போலீஸ்கார் வந்து எடுன்னு சொன்னாங்க காலையில. நாங்க எடுத்துக்கிட்டு வேற இடத்த எங்களால தூக்க முடியல, எடுக்க முடியல. அதுக்கு எனக்கு ஆளு இருக்கிறாங்க சாமி இந்த இடத்துக்குலாம். அந்த நிலைமையில நாங்க கஷ்டப்பட்டுக்கணும். இந்த வெயில்ல வெந்து தணிகிறோம். நாங்க கொஞ்சமான வெய்ய கிடையாது, கொஞ்சமான அனல் கிடையாது, திடீர்னு லிட்டின்னு போறதுக்கு இடம் கிடையாதுங்க. அது மாதிரி கஷ்டத்தெல்லாம் நாங்க வந்து இங்க வந்து தாங்கிக்கணும். நாங்க வியாபாரம் பண்ணலான்னு வரோம். நாங்க எங்க கிட்ட எங்கேயும் லோக்கல் கிடையாது சாமி. நாங்க விழுப்புரம் மாவட்டம் எங்க இருக்குது அங்க இருந்து நாங்க இங்க வரோம் ஐயா. நாங்க அந்த நிலைமையிலே எவ்வளோ கஷ்டத்தெல்லாம் சந்திக்கிறோம்.
எங்களுக்கு வந்து கடை போடுறதுக்கு எங்களுக்கு அனுமதி கொடுக்கணும்.